எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அனிதா புஷ்பவனம்குப்புசாமி யூடியூப் சேனலில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி. இன்றைக்கு பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காண இருக்கின்ற அனைவருக்குமே என்னுடைய வாழ்த்துகள். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அனைத்து நலங்களும் வளங்களும் கிடைக்கப்பட்டு நீடூழி வாழணும்னு சொல்லிட்டு நான் இறைவன் கிட்ட பிரார்த்திக்கிறேன். இந்த காணொலியை காண்கின்ற அனைவருக்குமே இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது, கிச்சனில் நின்றுட்டுருக்கேன், கட்டாயம் உங்களுக்கு ஏதாவது உபயோகமாக செஞ்சு காமிக்கணுன்ற ஒரு எண்ணத்தோடு வந்திருக்கேன். அதனால் இன்னைக்கு இந்த பதிவில் மிக்சர் நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யலாம் அப்படின்றது செஞ்சு காமிக்க போகிறேன். இது கொஞ்சம் வேலை அதிகம்தான். இன்றைக்கி நம்ம மிக்சர் செய்வதற்கு தேவையான பொருள்கள் என்னென்னு பார்த்தலாம். அதில் நம்ம பூந்தி செய்ய போகிறோம். 300 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். 125 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். அதில் தேவையான அளவு உப்பு சேர்க்குறேன். சோடா கொஞ்சம் சேருங்க போதும். மிளகாய்த்தூள் 2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் இது ஆப்ஷன் தான். கடலை மாவே நல்லா நிறமாக இருக்கும், அதனால் 1/4 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. இதை இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கட்டி இருந்துச்சுன்னா அதெல்லாம் உடச்சி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம அரிசி மாவு இதில் போட்டிருக்கிறனால தான் மஞ்சள் தூள் சேர்த்துருக்கோம். இப்போது தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இது பாருங்கள், மாவு நம்ம இட்லி மாவு இருக்கும் இல்லையா, அந்த பதத்துக்கு இருக்கணும். இப்படி எடுத்து ஊற்றுனா நல்லா இப்படி விழணும். அடுத்தது அடுப்பில் எண்ணெய் வச்சு ஒரு 2-3 ட்ராப் போட்டு பார்த்தேன். பாருங்கள், நல்லா எண்ணெய் சூடாயிருச்சு, அது பொரிஞ்சிருந்துச்சு. அதுக்கடுத்தது என்ன பண்ணுறேன் நான், இங்கே பாருங்கள், நான் இந்த பூந்தி போடுறதுக்குண்டே கரண்டி தனியாக வச்சுருக்கேன். இப்படி இருக்கும், அது சைடில் கரை இருக்கும், பின்னாடி இப்படி இருக்கும், இங்கே கட்டைப்பிடி இருக்கும். இது உங்களுக்கு எல்லாம் ஓயட்டும். இந்த கொரோனா வைரஸ் டிரான்ஸ்போர்ட் எல்லாம் சரியாகட்டும். உங்களுக்கு viha.online கொடுக்குறேன். ரொம்ப நல்லா வரும். ஏன்னா அந்த முத்தாக விழுகும். ஒன்று சைடில் கரையெல்லாம் இருக்குது. அதில் நம்ம கரைச்ச மாவை என்ன பண்ணும், ஒரு கிண்ணத்தில் எடுத்து போடலாம். இல்லாட்டி கரண்டி தட்டையாக இருந்ததுன்னா அதை எடுத்து ஊற்றி நம்ம இப்போது இப்படி போடணும். பாருங்கள், பொரியாக எவ்வளோ முத்தாக விழுகுது பாருங்கள். கீழே பாருங்கள், முத்தாக விழுகுது பூந்தி. நல்ல எண்ணெய் சூடு இருந்துச்சுன்னு வைங்களேன், அழகாக பொரிஞ்சு வரும். இது பாருங்கள். இப்போது இது ஒரு பேட்ச் எடுத்துடலாம். நம்ம என்ன மேலே ஊற்றினோன்னா ஒட்டிக்கும், நல்லா மொறுன்னு இருக்கும். நான் சொன்ன பதத்தில் நீங்கள் செஞ்சுட்டு வாங்க. இப்போ இதில் சிலர் பேக்கிங் சோடா போடணுன்னு குழப்பி விடுவாங்க. அது போட்டுறாதீங்க தயவு செஞ்சு. நம்ம சமையல் சோடா தான் போடணும். இப்போது இந்த பேட்சை நம்ம அள்ளிடலாம். இதே மாதிரி எல்லா பேட்சையும் நீங்கள் சுட்டு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம பூந்தி செஞ்சுருக்கோம் இல்லையா, ரொம்ப பிரமாதமாக இருக்குங்க. பாருங்கள், மொறுன்னு இருக்கும். அடுத்தது நான் ஓமப்பொடி செய்கிறதுக்கும் 300 கிராம் கடலை மாவு எடுத்திருக்கேன். 150 கிராம் அரிசி மாவு எடுத்திருக்கேன். இவ்வளோ போட்டுக்கிட்டிங்கன்னா வைங்களேன், நல்லா மொறுன்னு வரும். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். இதுலேயே மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், அப்போ நல்லாயிருக்கும். 2 டீஸ்பூன் போல் சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு 3 பிஞ்ச் போட்டுக்கோங்க. இப்போ இதை கட்டி பிடிக்காமல் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதனால் சும்மா 1 டீஸ்பூன் போல் எண்ணெய் போட்டுக்கோங்க. இது காஞ்சிடாமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம், முறுக்கச்சில் வேறு போட போகிறோம். அதனால் லேசாக எண்ணெய் பூசி கையிலையும் ஒட்டக்கூடாது, முறுக்கச்சிலையும் ஒட்டக்கூடாது. பாருங்கள், இப்போ சப்பாத்தி மாவு எப்படி இருக்குமோ அப்படி பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். இப்போ நம்ம முறுக்கு பிழியறது இருக்கு இல்லையா, அதில் போட்டுட்டு ஓமப்பொடி அச்சு அது உள்ளே வச்சுருங்க. நல்லா எண்ணெய் சூடுலேயே புளியணும். இங்கே ரவுண்டாக வந்ததுன்னா ரவுண்டாக புளிஞ்சுக்கோங்க. அப்படி இல்லையா, உங்களுக்கு எந்த ஷேப்பில் வருதோ, கட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல. எப்படி இருந்தாலும் நம்ம உடைக்க போகிறோம். இப்படி ஒரு ஈடு புளிஞ்சுக்கோங்க. ஒரு பேட்ச் நம்ம புளிஞ்சுக்கணும். இது சுட்டுருச்சான்னு நம்ம பார்க்கணும். பாருங்கள், நல்லா சுட்டுருச்சு. நல்லா எண்ணெய் நிறுத்தி நம்ம வடிகட்டி எடுத்து பாருங்கள், நல்ல சத்தம், அந்த முறுமுறுப்பு சத்தம் வருது இல்லையா, அப்படி வரணும். இப்போது நுரையாக இருக்குல்ல, இந்த நுரை அடங்கணும். அடங்குச்சுன்னா நல்லா வெந்திருக்கான்னு இன்னொரு தடவை பார்த்துட்டு திருப்பி போட்டுக்கோங்க. இது மஞ்சள் நிறத்தில் இல்லாமல் கொஞ்சம் சிகப்பு நிறத்தில் ஏன் வருதுன்னா, நம்ம மிளகாத்தூள் எல்லாம் சேர்த்துருக்கோம். கொஞ்சம் நல்லா இருக்கட்டுமே நான் எல்லாம் சேர்த்தேன். இப்போ மிளகாத்தூள் சேர்க்கலைன்னா உங்களுக்கு நல்லா மஞ்சளாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஓமப்பொடி நல்லா கிறிஸ்பியாக வந்திருக்குங்க. பாருங்கள் சத்தம். இந்த மாதிரி நம்ம துண்டுங்களாக ஆக்கிக்கலாம். இப்போ தனியாக ஓமப்பொடி செய்கிறதுக்குன்னு தனி ப்ரொசீஜர் இருக்குது. அது எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்லித்தரேன்.
இதையும் நம்ம அந்த பூந்தி கூட சேர்த்துக்கலாம். அடுத்தது என்ன செய்யலான்னு பார்க்கலாம். அடுத்தது நான் நிலக்கடலை எடுத்திருக்கேன். நிலக்கடலை எனக்கு ரொம்ப பிடிக்கும், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதனால் இந்த மிக்சரில் நான் முந்திரி பருப்பு சேர்க்கலை. முந்திரி பருப்பு போட்டு செய்கிற மிக்சர் வேறு, அது நான் உங்களுக்கு வேறு கலவை. அதில் இன்னும் நிறையா சேர்ப்பாங்க பொருள் எல்லாம், அது வேறு உங்களுக்கு சொல்லித்தரேன். பாருங்கள், இன்னொன்று ஒரு 100 கிராம் நான் எடுத்துக்கிட்டேன். இதை எண்ணெய் சூடாக இருக்கும்போதே போட்டுருங்க. இது போடும்போது பார்த்து, இப்போ எண்ணெய் தெளிச்சது பார்த்திங்களா, அந்த மாதிரி தெளிக்காமல் பார்த்துக்கணும். நம்ம பாருங்கள், இந்த நிலக்கடலை நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம போட்டு எடுத்துக்கணும். அடுத்தது அதே எண்ணெயில் சிம் பண்ணிக்கோங்க. பொட்டுக்கடலைக்கெல்லாம் ரொம்ப சூடு எண்ணெய் தேவையில்லை. அது வந்து ஒரு 200 கிராம் எடுத்திருக்கேன். 150 போதுமானது. இது கொஞ்சம் நல்லா இருக்குமே, அதிகமாக இருந்தான்னு சொல்லிட்டு கூட போட்டிருக்கேன். அடுத்தது நல்ல சூடான எண்ணெயில் இப்போ நம்ம அவல் வந்து 300 கிராம் நான் சேர்ப்பேன். சீக்கிரம் பொரிஞ்சிடும் அவல், அதனால் நீங்கள் பார்த்து உடனே எடுத்துருங்க. அடுத்தது அடுப்பு அணைச்சிருங்க. அதே எண்ணெயில் நம்ம வந்து கருவேப்பிலை போட்டு எடுத்துக்கலாம். எனக்கு அடுப்பு அணைச்சிருக்கோம். நான் இது வந்து கூட வச்சு சாப்பிட்ற மாதிரி தான் செஞ்சுருக்கேன், அதனால் கொஞ்சம் கூட இருக்குது. இப்போ உங்களுக்கு அளவு வந்து கம்மியாக வேணுன்னா குறைச்சி செஞ்சுக்கோங்க. நான் சொன்ன அளவில் பாதி எடுத்துக்கோங்க. நான் இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் சேர்க்குறேன். அவலெல்லாம் உப்பு இருக்காதுல்ல, அதனால் உப்பும் சேர்த்து சரியாக கலந்துக்கலாம். பாருங்கள், நல்லா மொறுப்பாக சத்தம் வருதுல்ல. இதில் லேசாக மஞ்சத்தூள் கலந்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நேரம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா நம்ம இப்போ சாப்பிட்டது ஜீரணம் ஆகணும், அதனால் பெருங்காயத்தூள் போட்டோம்னா ரொம்ப நல்லது. இது போடுறதுனால நல்ல மணமாகவும் இருக்கும். கொஞ்சம் சும்மா ஒரு 2 சிட்டிகை எடுத்து போட்டுக்கோங்க. இப்போது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உங்களுக்கு கறிகாய் எதுவும் கிடைக்கல அப்படின்னா இது சாதத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். நம்ம வீட்டில் செய்கிறது கொஞ்சம் வேலை அதிகமாக தெரியும். ஆனால் என்னென்னா, கடையில் வாங்குறத விட அந்த கடையில் வாங்குகிற காசுக்கு நம்ம வீட்டில் நிறைய ஒரு 4 பங்கு செய்யலாம். சாதம் செஞ்சு ரசம் செஞ்சு இது வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்குன்ற மாதிரிலாம் ஸ்நாக்ஸ் சொல்லித்தரேன். இப்போ இன்னொன்று சொல்கிறீங்க, டீ டைம் ஸ்நாக்ஸ் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தீங்க சிலர், அதுக்காக இது செஞ்சு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம மிக்சர் செஞ்சது பார்த்தோம் இல்லையா, அதில் நம்ம ஒரு 4-5 ஸ்டெப் பண்ண வேண்டியது இருக்குது. நமக்கு இந்த வீடியோவில் சுருக்கமாக தெரியலாம், ஆனால் வந்து கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். இப்போ நான் கொஞ்சம் அதிகப்படியாக செஞ்சுருக்கேன் வச்சு சாப்பிட்ற மாதிரி. அப்புறம் வந்து நம்ம வீட்டில் உதவியாளர்கள் இருக்காங்க, துப்புரவு செய்கிறவங்க இருக்காங்க, அவங்களுக்கெல்லாம் கொடுக்கறதுக்காக கொஞ்சம் சேர்த்து செஞ்சுட்டேன். இப்போது நான் சொன்ன அளவில் உங்களுக்கு குறைவாக செய்யணுன்னா குறைவாக செஞ்சுக்கோங்க, இல்லை இதை விட அதிகமாக செய்யணுன்னா நான் சொன்ன அளவை வச்சுட்டு நீங்கள் கேல்குலேட் பண்ணிக்கோங்க. இப்போது நான் செஞ்ச மிக்சரை நான் உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இப்படி வீட்டிலேயே நம்ம மொறுமொறுப்பாக செய்ய முடியுமா அப்படின்ற ஒரு எண்ணம் வரணுங்கிறதுக்காக தான் இப்போ உங்களுக்கு சாப்பிட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், சத்தம் வருதா? நான் சொன்ன இந்த ப்ரொசீஜர் படி நீங்கள் செஞ்சீங்கன்னா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். செய்து சாப்பிடுங்க, என்ஜாய் பண்ணுங்கள். இது செய்துட்டு நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் கட்டாயம் பண்ணணும். இது இப்போ செய்யறதுக்கு எங்களுக்கு சில பொருள்கள் கிடைக்காது, நான் பார்க்க ஆசையாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க இதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எல்லா பொருள்களும் கிடைக்கும் பொழுது, உங்கள் கையில் காசு இருக்கும்போது நீங்கள் இதை செஞ்சுக்கலாம். சரி, மீண்டும் அடுத்த பதிவில் வேற ஒரு நல்ல தலைப்போடு உங்களை எல்லாம் சீக்கிரத்தில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். அன்பான வாடிக்கையாளர்களே, உங்கள் விஹா ஸ்டோரில் பூஜை பொருட்கள், சிலைகள், ராசிக்கற்கள், வாஸ்து பொருட்கள், விதைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், சிறுதானியங்கள், ஆர்கானிக் பொருட்கள், மூலிகை எண்ணெய், மளிகை பொருட்கள், மரச்செக்கு எண்ணெய், மரப்பொருட்கள், வெள்ளி ஆபரணங்கள், கிஃப்ட் ஆர்டிகல்ஸ், காட்டன் மற்றும் பட்டு புடவைகள், காட்டன் சுடிதார்கள், பட்டு பாவாடை, குழந்தைகளுக்கான விளையாட்டு பொருட்கள், ஹை குவாலிட்டி இமிடேஷன் நகைகள், வீட்டு உபயோக பொருட்கள், ஜூட் பேக்ஸ், ஹேண்ட்மேட் சோப்ஸ், அழகு சாதன பொருட்கள், சிறுதானிய பிஸ்கெட்டுகள், ஹோம் அப்ளையன்சஸ், இன்னும் பற்பல பொருட்கள் விற்பனைக்குள்ளது. விஹா ப்ராடக்ட்களை நீங்கள் வாங்க விரும்பினால் அது எங்களுடைய viha.online வெப்சைட் மற்றும்
சென்னை ராஜா அண்ணாமலைபுரத்தில் உள்ள எங்கள் விஹா ஸ்டோரில் மட்டுமே கிடைக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். வேறு எந்த ஆன்லைன் வெப்சைட்களிலும் விஹா ப்ராடக்ட்கள் விற்பனைக்கு கிடையாது என்பதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். எங்கள் விஹா ஸ்டோரின் விலாசத்தை கண்டறிய கூகுள் மேப்ஸில் விஹா ஸ்டோர் என்று டைப் செய்தால் வழியை கண்டறியலாம். www.viha.online வெப்சைட்டிலும் விஹா ஸ்டோரின் அட்ரஸ் உள்ளது.